பிரசன்னா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? சந்திப்புக்கு பிறகு ஒரு உங்களுக்கு இருந்த நெருக்கடி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை உங்களுக்குன்னா பேச வரக்கூடியவர்களுக்கு கடந்த வாரத்தில் ஒரு நெருக்கடியான சூழலாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய இடத்துல இருந்தீங்க, இப்போ அந்த சூழலேருந்து சற்றே விலகிய இடம் அப்படின்னு பார்க்க வேண்டியது? அப்படி இல்லை, எப்போவுமே ஒரே சிந்தனை தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு முதன்மையானது. அதில் ஆழமாகவும் ஆழத்தினுடைய வேரடியாகவும் அந்த சிந்தனையோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எந்த களங்கம் வந்தாலும், அது எந்த சூழலில் வந்தாலும் அதை எதிர்த்து களம் காணுவதற்கு திமுகவின் தொண்டர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது உங்கள் கேள்விக்கான பதிலே தவிர இந்த தலைப்பிற்கும் என்னுடைய பதிலுக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணன் சொன்ன பதில், இப்போ எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லைங்க. இப்போ ஏன்னா பிஜேபியிலிருந்து தலைவர்கள் நான் கோட் பண்ணுறேன், இந்த சந்திப்புக்கு முன்னாடி வரைக்கும் திரு திருமாவளவன் திமுகவை மிரட்டி வருகிறார் அப்படின்னாங்க. சந்திப்புக்கு பிறகு திமுக திரு திருமாவளவனை மிரட்டி விட்டது அப்படின்றாங்க. இப்போ இதில் எது நடந்தது? எதுவுமே நடக்கலையா? இதை நீங்கள் தான் விளக்கணும், ரெண்டு பேரும் தான். இல்லை, பாஜக அப்படித்தான் பேசும், வேற எப்படி பேசும்? பாஜக அப்படித்தான் பேசும். ரெண்டு விஷயம். எங்கள் பாட்டி அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்ச கதை அப்படிம்பாங்க. பிள்ளை ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னா கிழவன் துள்ளி குதிச்சுக்கிட்டே இருப்பானா. கூட்டணிக்கு யாரும் வரல அப்படின்னா யாராவது வந்துட மாட்டாங்களா? இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்து பேசியவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கிறது. பாஜக ஒருபடி மேல போய் என்ன சொன்னாங்க? எங்கள் கதவுகள் மட்டுமல்ல, ஜன்னலும் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில இந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க? தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 அமாவாசை இருக்கிறது, அதற்குள்ளாக திமுக கூட்டணி விடையும். அண்ணாமலை என்ன சொன்னாரு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டோம், எங்க கூட்டணியை பாருங்க அப்படின்னாங்க. ஏதாவது நடந்துச்சா? அவரவர்களுடைய தேவைகளுக்கு அவரவர்கள் சொரிந்து கொள்ளுகிறார்கள். எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்றார், என் பாசத்திற்கு கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு அழைப்பு வந்ததுனால தான் சார் அவங்க வரவேற்கிறோம்னு சொன்னாங்க அதிமுக இருந்து. நீங்க ஒரு விஷயம், பொது நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் கூட பாஜகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. மனசுல எல்லாம் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும், பார்க்கிற பார்வையாளர்களுக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன். பொது நோக்கத்திற்காக ஒரு தேவை, இதை நீங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் வருகிற போது பாஜகவிற்கும் திமுக கடிதம் அனுப்புகிறது. ஏன் அனுப்புகிறோம்? அதிமுகவிற்கும் காவேரி பிரச்சனையில கடிதம் அனுப்புகிறோம். அவர்கள் எங்களோடு வந்து கூட்டணியில இல்லாம, கூட்டணி கட்சிகளாக இல்லாமல் எதிர்கட்சியாக வந்து பேசிவிட்டு போகிறார்கள். ஒரு பொது நோக்கத்திற்காக அழைப்பதை அதற்கு அரசியல் சாயம் பூசுகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், தங்கள் கூட்டணிக்கு ஆளில்லை என்கிற கணத்தால் இருக்கிற கூட்டணியை உடைத்து யாரையேனும் அங்கிருந்து கடத்தி வரலாமா என்கிற கடத்தல்காரர்களாகத்தான் அக்கா தமிழிசை பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் இரங்கல்களும் அவருக்கு. அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, பிரச்சனை, நீங்க கூட்டணி கூட்டம் அழைப்பு வந்திருக்கு, கலந்துக்கிறீங்க. இப்போ அந்த மேடையில் எல்லோருமே என்ன பேச போறாங்க? மது ஒழிப்பு, மது விலக்கு, மதுவினால் ஏற்பட்ட சிக்கல்கள், இதெல்லாம் பேசும்போது அது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு இடமா மாறாது? இது நெருக்கடியான சிக்கல் இல்லை. நாங்களும் ஒரே ஒத்த கருத்தோடு மதுவிலக்கைத்தான் நாங்களும் நடைமுறைப்படுத்துகிறோம். அதை எங்கள் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய தலைவர் முன்னெடுப்பதை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதனோடு பயணிப்பதில் பெருமையும் வேறு ஆட்சி வேறுன்னு பார்க்க இல்லை. ஒரு கட்சி என்பது 2011 2021 வரைக்கும் அந்த 10 ஆண்டு கால ஆட்சிகளினுடைய மதுவினுடைய விற்பனை அளவீடுகளை எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2006-11 மது விற்பனையினுடைய அளவீடு வெறும் 9,000 கோடி ரூபாய். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியினுடைய மது விற்பனை ஏறக்குறைய 38,000 கோடிக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இந்த மது விற்பனை என்பது நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தனிநபரையோ குற்றம் சுமத்துவதற்கு இங்கே நான் வரவில்லை. சரி, இது வந்து ஒரு சமூக நோய். இது இன்னைக்கு இல்லை, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மது ஒரு சமூக நோய். இட்ஸ் a social disease. இந்த சமூக நோயை ஒரு அரசு திருத்த முடியுமான்னா அது எல்லோருக்கும் தெரியும், திருத்த முடியாது அப்படின்னு. ஏன்னா மதுவிலக்கை கொண்டு வந்து தோற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதை மதுவிலக்கை வந்து நடைமுறைப்படுத்தியது முத்தமிழர் மாநாடு நடத்துறாங்க, நீங்க கலந்துக்கிறீங்க. இல்ல, அதைத்தான் சொல்றேன். அதற்கான படிப்படி எங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு பக்குவமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். பக்குவமான வார்த்தை.
எது தேவை, எந்த அடிப்படையில் திட்டமிட்டு மதுவை குறைக்க வேண்டும் என்பதை இந்த அரசு வந்ததிலிருந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு 3 விஷயத்தை சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது போலதான், கொழுந்து விட்டு எரிகிற தீயுக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக என் நாட்டை நான் எப்படி பாதுகாத்துக் கொண்டிருப்பது. வழக்குகள் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார், இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு வழக்குகள் போனது, இப்படியெல்லாம் வழக்குகள் வந்தது. இன்னும் 2016 தேர்தல் காலகட்டங்களில் இந்த கோரிக்கையை முன்வழிந்தது திமுக. முற்றிலும் மது ஒழி முதல் கையெழுத்து. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? மக்கள் புறக்கணித்தார்கள். அந்த அடிப்படையில் அதை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி வந்த உடனேயே மிக முக்கியமான 3 திட்டங்களை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். முதல் திட்டம், இனிமேல் தமிழ்நாட்டில் புது மதுக்கடைகள் திறக்கப்படாது. எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் சொல்லல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. வருமானம், மதுவின் அடிப்படையில் வரக்கூடிய வருமானத்தில் இந்தியாவிலேயே அதிகபட்ச வருமானம், உச்சபட்ச வருமானம் பெற்றுக் கொண்டிருப்பது தொடர்ச்சியாக பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம், 2வது மேற்கு வங்கம், 3வது பஞ்சாப், 4வது உத்தரகாண்ட். இப்படி தொடர்ச்சியாக பார்க்கிற போது பெரிய மாநிலங்களின் பட்டியலில் வெறும் 5.6% மட்டுமே வருமானம் பெறுகிற சராசரி எவ்வளவு ஒரு முடிச்சிடறேன். வருமானம் பெறுகிற அந்த அடிப்படையில் 22வது இடத்துல இருக்கு. நான் பிகர் ஸ்டேட்டை பேசுறேன். பிகர் ஸ்டேட் இட் இஸ் ஈக்குவல் டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மொபிலைசேஷன், இதோடு கணக்கெடுப்படுது. அப்ப அதிகபட்ச வருமானம் யார் அதிகமா விற்கிறாங்கங்கிற அந்த கணக்கெடுப்பை பாருங்க. ஆக இவர்கள் எங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? பாண்டிச்சேரியில விற்பாங்க, இங்க வந்து மது விலக்கு வந்து பேசுவாங்க. 2வது புதிய கடைகளை திறப்பு. யாருக்கு சொல்றீங்க? குழப்பம் அப்பப்போ வந்துருது. இல்ல, யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். விசிகேக்கும் சேர்த்து சொல்றீங்களான்ற கணக்கு வரும். பாண்டிச்சேரியில விசிக்கு ஆளலையே, மாநாடு அவங்களுக்கு தான் இந்த 3 விஷயம் தான் அவங்க மையப்படுத்துகிற விஷயம். முதல் விஷயம் புதிய கடைகள் திறப்பு இல்லை, அது உத்தரவாடியா. அப்புறம் கால அட்டவணை ஒண்ணு கேக்குறாங்க. இல்ல, அதை முடிச்சறேன். அவங்க கேட்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார், 500 கடைகளை நாங்கள் குறைப்போம் என்று. அதிமுக ஆட்சி காலத்துல சொன்னாங்களே தவிர மூடவே ஒரு கடையை கூட மூடல. நீதிமன்றம் கண்டெம்ட் எடுத்துச்சு. ஆனால் எங்கள் ஆட்சி வந்த உடனேயே எண்களை பட்டியலிட்டு ஒரே ஸ்ட்ரோக், ஒரே ஆர்டர்ல 500 கடைகளை திறந்தார்கள். 3வது, இந்த மதுவால் ஏற்படுகிற பிரச்சனை, போதையால் ஏற்படுகிற பிரச்சனைக்கு மாவட்டம் தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு மாவட்டத்தினுடைய மண்டலத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அங்கே மறுவாழ்வு மையங்கள், மறுவாழ்வு மனநல மருத்துவர்களை நியமித்து போதையினால் ஏற்படுகிற பாதிப்புகளை செட் பண்றோமா? புரியல. அதிகாரிகள் இதுக்கான டார்கெட் செட் பண்றாங்களா? விற்பனை இவ்வளவு அப்படிங்கிற டார்கெட் அது முற்றிலும் தவறான விஷயம்ங்கறத மரியாதைக்கு மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா திரு திருமாவளவன் அவர்களுடைய குற்றச்சாட்டு அதுவா இருந்துச்சு. இதெல்லாம் விற்கிறாங்க, இது மூலமாகத்தான் நமக்கு வந்து நலத்திட்டங்கள் செய்யணும்னா அந்த திட்டங்களால் என்ன பயன்கிற கேள்வி அவர் முன்னாடி. அது ரொம்ப தெளிவாவே நாம திரும்பவும் சொல்றோம். 22%, 26% வருமானம் பெறக்கூடிய பாஜக மாநிலங்களில் நாம் வெறும் 5.65% தான் பெறுகிறோம். அதை வைத்து மட்டுமல்ல, அப்படி ஒருவேளை இவ்வளவு அக்கறையாக பேசக்கூடிய தமிழிசையக்கா அவர்களுடைய தலைவரிடத்தில் சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 பயன்படுத்தி இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வாருங்கள், கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, அப்படி கொண்டு வந்த கேள்விகளை முன்வைத்த திரு திருமாவளவனுக்கு இந்த பதில்கள் சொல்லி அவர் புரிந்து கொண்டார் இந்த சந்திப்புக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த கேள்விகளை அவர் தான் வச்சார். இது புரிதல் இல்லைங்க, இது எங்களுடைய தரப்பிற்கான விளக்கம், அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில்கள். இதை அவர் கேட்டதற்கு பிறகு நாங்கள் செய்யவில்லை, இந்த அரசாங்கம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது திரும்ப திரும்ப அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது அரசியல் கிடையாது. It's not for politics. நான் அரசியலா உங்கள்ட்ட கேள்வி, இது ஒரு பொது நோக்கத்துக்காக அவர் வைத்த கேள்விகளுக்கான அதுக்கு தான் தெளிவா பதில் சொல்றேன். இந்த அரசு இந்த மது ஒழிப்புல எவ்வளவு ப்ராக்ரெசிவா இருக்கு அப்படிங்கிறது. நான் திரும்ப இந்த 4 வருடங்கள் முடிய போகிறதுங்க. இந்த 4 ஆண்டுல ஒரு புதிய கடை கூட திறக்கல. அதே 5326 கடைகள் தான். ஏறக்குறைய அதிமுக ஆட்சியில் இருந்த 1000 கடைகளையும் சேர்த்து நாங்கள் குறைத்தது போக 5326 கடைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு கடை கூட புதிதாக வராதுன்னு ஒரு உத்தரவாதம் இருக்குல்ல, அதுவே மது ஒழிப்பினுடைய தொடக்கம் தான். பேசலாம்.